Sriram Capital TNPL 2024 Sikkim Madurai Panthers versus Trichy Grand Cholas. Sikkim Madurai Panthers Hari Nishant கரெக்டா கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு bowling ஆப்ட் பண்ணிருக்காரு. கேட்டா பால் செகண்ட் ஹாஃப் நல்லா பேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. பட் இங்க திருச்சி கிராண்ட் சோலாஸ் அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வெளியே போயிருக்காரு. அதாவது இம்பாக்ட்ல இருப்பார் அவர் தான் போன மேட்ச் 6 விக்கெட் எடுத்தார். நிர்மல் குமார் டெபியூ அவர் டிஎன்பிஎல் டெபியூல இருக்காரு அவரு. அண்ட் நல்ல ஒரு சைடு, ஒரு அதிரடி சைடு, ஜாஃபர் ஜமால், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், ஆண்டனி தாஸ், சரவணகுமார், லாட்ஸ் ஆஃப் பிக் ஹிட்டர்ஸ் அடிச்சு நொறுக்கிற பேட்ஸ்மேன் இருக்காங்க. பட் எல்லாருக்கும் கிளிக் ஆகணும். அந்த அதர் சைட் சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் அவர் சங்கர் கணேஷ் வெளில போயிட்டு கிரண் ஆகாஷ் அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்திருக்காங்க. அண்ட் செம்ம டீம் இது பார்த்தீங்கன்னா ஜே கௌஷிக் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. முருகன் அஸ்வின் வித் பால் வித் பேட் 3 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துரு. அலெக்சாண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸ்வப்னில் ஒரு லெஃப்ட் ஆர்ம், குர்ஜப்னீத், வசீம் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் வந்திருக்காரு. வசீம் அஹமத் இன்டு த ரைட் ஹேண்டர் வராது. லெட்ஸ் ப்ளே. அம்பையர் நோ பால் கொடுக்கல, ப்ளேன்னு தான் சொல்றாரு. First ball getting it away from the right hander, அதுதான் அவர் நிறைய பண்ணுவாரு. Catch gone, extra bounce. நம்ம சொன்ன இந்த பிச்சர் நல்ல பவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜுன் மூர்த்தி ஒரு ரன்னுக்கு அவுட். வைசஸ் செம்ம ஷாட். ஐயோ அத விடுங்க, என்ன மாதிரி ஒரு ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். பூங்காற்று மூணாவது பாட்டு புதிரானது. ஆஹா ஃபர்ஸ்ட் பாலே வெல்கம். அங்க ஏங்க அதுக்கு டர்னிங் விக்கெட் மட்டும் தான் நீங்க போடுவீங்களா? நான் டர்ன் நான் உனக்கு செம்ம ஷாட்டுங்க, அற்புதமான ஷாட் பேக் ஃபுட்ல. பெரிய ஷாட் முட்டி போட்டு மடக்கி அடிச்சிருக்காரு ஷாரோன் பிளை. சூப்பர் சிக்ஸர். இதோ வந்திருக்கு பிரஷர் ரிலீஸ் ஷாட். இத பத்தி சொல்லிட்டு இருந்தேன், எப்ப வரப்போகுது இந்த ஷாட். செம்மையா அடிச்சிருக்காரு வசீம் அஹமத். இது ஷாட் எங்க அவுட் இல்ல மச் நீடட் பவுண்டரி ஃபைனலி வந்திருக்கு 19 ரன். இந்த வாட்டி ஃபீல்டர் கையில வந்திருக்கு. செமையான கேட்ச், நல்ல கண்ட்ரோல். கௌஷிக் அற்புதமா ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. ஷாமோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அவர் சாந்தமா தானே ஆடினாரு. ஷியாம் சுந்தர் இப்போதைக்கு 30 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு வெளியேறாரு. 67 ரன். அதேதான் ட்ரை பண்றாரு. பட் இம்முறை பர்ஃபெக்ட்டா கேப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. சமையான பிளேஸ்மென்ட் ரெண்டு ஃபீல்டர்ஸ்க்கு இடையில. ஷாட் காத்துல போயிருக்கு அண்ட் குஷனையும் தாண்டி போகும். என்ன ஷாட் இது வசீம் அஹமத். ஒரு ஷாரோன் பிளை சூப்பர் 6 அடிச்சு அவரோட அரை சதத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. எக்ஸெப்ஷனல் ஸ்டார்ட். முதல் பந்திலே டேக் அவுட் பண்ணிருக்காரு. அருமை. ஆஹா இன்னொரு சிக்ஸா. கண்டிப்பாங்க. அப்பா எவ்வளவு பெரிய சிக்ஸ். நேரா அடிச்சிருக்காரு. இன்னொரு சிக்ஸ். யப்பா செம்ம ஷாட். ஏங்க இவர் வேற லெவல்ல ஆடுறாரு வசீம். வர வச்சாங்க பேட்ஸ்மேன் வெளியே வான்னு. அது மாதிரி கொஞ்சம் ஸ்லோயிஷா போடணும். ரன் மழை வந்துட்டே இருக்கு முத்து. நீ சொன்ன மாதிரி இந்த 200 தான் என்னோட ஐடியாவும் சொல்லியிருக்காரு வசீம். பட் நல்லா ஆடிருக்காரு அவர். ஆஹா சிக்ஸுங்க. பட்ட ஒன்னே தெரியாது வெளியே போயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே அச்சாருங்க. மாஸ்டர் சிக்ஸுங்க அது. அப்பா 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 நல்ல பிளேயர். இப்போ 50 ஃபார் சஞ்சய் யாதவ். பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். 10வது 50 அவருக்கு சஞ்சய் யாதவ். ஒரு 100 வச்சிருக்காரு அவரு. நல்ல குவாலிட்டி பிளேயர், குவாலிட்டி ஆல்ரவுண்டர். ஃபுல் டாஸ் எப்ப சொன்னீங்களோ அடுத்த செகண்ட் சிக்ஸுங்க. ஃபுல் டாஸ் எங்கேயோ கார் பார்க் அவுட் ஆஃப் தி பார்க் கஸ்டர். எங்கேயோ பால் தொலைஞ்சிருக்கு, வேற பால் தான் ஓடும். ஸ்லோயர் பால் கேட்சா இல்ல நடுவில் டிராப் ஆகும். ஷூரா 2வது ரன் ஓடுவாங்க. ஸோ ஹையஸ்ட் டோட்டல் திஸ் சீசன்
எங்கேயுமே ஸ்லோ டவுனே ஆகலை. அந்த ஒரு 5th கியரில் போனாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிரமாதமாக இருந்ததுங்க. அதாவது ஒரு புது சைடாக வந்தாங்க, புது பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்க, அதுக்குள்ளேயே அவங்களோட கோர் செட் ஆகி மெயின் பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பண்ணுறது பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. ஒரு ஃபேவரட்ஸாக இருக்காங்க ட்ரிச்சி பொறுத்த வரைக்கும். அன்லெஸ் ஏதான ஒரு பிரில்லியன்ட் பேட்டிங் ஆடி ஆகணும். ஸோ சூப்பராக சொன்னார், சேஞ்ச் ஆஃப் பேஸ் இன்டு த விக்கெட் போடணும், பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும்னு சொல்லியிருக்காரு வசீம். அங்கே 90, third batsman to be stranded in the 90s. In fact, the 4th batsman to be stranded in the 90s. பட் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். பட் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். மதுரை பேந்தர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்க 194 ரன்கள் பதிவு செய்யணும். போன மேட்ச்லையும் இந்த மாதிரி ஒரு பெரிய டோட்டல சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஒரு முருகன் அஸ்வின் ஹீரோவா திகழ்ந்தார். இன்னைக்கு யார் ஹீரோவா திகழ போறாங்க? இல்ல திருச்சி அவங்களோட முதல் வெற்றி 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு வெற்றியை பதிவு செய்வாங்களா திருச்சி அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம். போன மேட்ச் அருமையான ஒரு ஆட்டம். பட் இன்னொரு பக்கம் கேப்டன் ஹரி நிஷாந்த் ஏராளமான அனுபவம் இவர்கிட்ட இருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 2 சீசன் கொஞ்சம் ஒரு லீனான ஒரு சீசனா தான் போயிருக்கு. ஸோ எஸ்பெஷலி செகண்ட் bowling போடும்போது பேட்டுக்கு அருமையா வருது. early starts, early wickets தேவை. நான் பேட்டிங் விக்கெட்ன்றது தெளிவா தெரியுது. லோகேஸ்வர் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கார். செம்மையா ஆடினார் போன மேட்ச். 69 ரன்கள் அடிச்சாரு. ஷாட் அண்ட் ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக். காத்துல போயிருக்கு பந்து அண்ட் பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. நிச்சயமா கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணி இருந்திருக்கலாம். மறுபடியும் காத்துல போயிருக்காரு. இந்த இம்முறை கரெக்ட் ஆகல. ஆனா கடைசியா கேட்ச் எடுத்திருக்காரு கேப்டன் ஆண்டனி தாஸ் அவர்கள். லோகேஸ்வர் 7க்கு காலி. மதுரை பேந்தர்ஸ் 19 for 1. கேப்டனா இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். கேப்ல போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமா? எஸ், பவுண்டரி கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். கிடைச்சிருக்கு. காத்துல அண்ட் ஃபீல்டர் இருக்காரு. ஷார்ட் ஃபைன் லெக்ல அண்ட் எடுத்திருக்காரு கேட்ச். வாட் a catch. முதல்ல ஒரு பவுண்டரி விட்டிருந்தாலும் இம்முறை சாமையான கம்போஷன்ல அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பிடிச்சிட்டாரு கௌஷிக். 1க்கு காலி. 3வது போலராக உள்ள வந்து 2 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட். ஆனா 2 ரன் அப்படின்னு சொல்லும்போது கேப்பை கண்டுபிடிச்சிருக்காரு ஹரி நிஷாந்த். மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4ல இந்த ஓவர் முடியுது. 31க்கு 2. நைஸ். ஹரி நிஷாந்த் ஆஃப் சைட்ல வந்த பால் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு லெக் சைடுல. அடுத்த ஓவர்ல திரும்ப எடுத்துட்டு வர இங்க ஃபீல்டர் மிட் ஆஃப் அவுட். ஃபுல் டாஸ் பால் போட்டு விக்கெட் கிடைச்சிருக்கு. பேர்லயே அதிசயராஜ் இருக்கு. அதிசயமா இருக்காரா? பின்ன திருச்சி உள்ள வருவாங்க நீ சொன்ன. ஆனா உள்ள போனது நம்ம சத்துக்கு 3வது விக்கெட் காலி. மதுரை 50க்கு 3. உங்க அப்பா அந்த மேட்ச்லாம் பார்க்கவே மாட்டாரா? எங்க அப்பா நான் லெஃப்ட் ஹேண்டர்னா ரஞ்சித் இருங்க இங்க விக்கெட் விட போகுது. ஃபீல்டர் வராரு பந்து கடியில. நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு ராஜ்குமார். அந்த கேட்ச் பிடிச்சது. பூம் பூம் பூமர். SMP 71 for 4. ஷார்ட் பால் புல் பண்ணியிருக்காரு அண்ட் கிடைக்கும் ரன்ஸ். 4 runs ஃபார் ஸ்வப்னில். கரெக்டாக சூஸ் பண்ணுற பாருங்க. அவுட். ஹரி நிஷாந்த் செட்டில்டு பேட்டரோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. முதல் பந்திலேயே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன இம்பாக்ட் சஞ்சய் யாதவ் கிட்டது. போன ஓவர்ல எடுத்தார் விக்கெட். இந்த ஓவர்ல எடுத்தது அதை விட பெரிய விக்கெட். கேப்டன் காலி. பெரிய விக்கெட் போயிருக்கு. 5வது விக்கெட் ஹரி நிஷாந்த். 39-20 பால்ல பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ஆஹா, செம்ம அட்டெம்ப்ட்ங்க. முடிச்சிருக்கணும். ஃபைனலுக்கும் இப்போ இருந்தா புக் பண்ணிருங்க. நல்ல ஷாட் சசிதேவ். கடைசி இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்ற போது வந்து பாத்துருங்க. இன்னைக்கு நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு ஆஹா காலி முத்து. 4 ஓவர் 4 நிமிஷம் பின்னாடி இருக்காங்கன்னு ஏதோ நீ சொன்ன. ஆனா இன்னும் ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க இந்த விக்கெட் விட்டு அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்னொரு முக்கியமான பிரேக். எக்ஸாக்ட்லி. பிரமாதமா போட்டிருக்காரு. முதல் விக்கெட் எடுத்திருக்காரு சசிதேவ். 17க்கு காலி. 117க்கு 6. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டிஸ்டன்ஸ் இல்ல. பிரான்சிஸ் ராக்கின்ஸ் தேடி வருது பந்து. அச்சச்சோ, நல்ல வேலை. நிச்சயமா செக் பண்ணுவாங்க. ஆனா தொடலன்றது அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் டக் அவுட்ல இருக்கிற அவங்களோட டீம்மேட்ஸும் சேர் பண்றாங்க. பெரிய விக்கெட் விழுந்திருக்கு. ஸ்வப்னில் சிங் அவுட். சரியான கேட்சுங்க. அண்டர் லைட்ஸ் எடுக்கிறது ஈஸி கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் கொஞ்ச நேரமா உள்ளதான் இருந்தாரு. ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டரா உள்ள வந்தாரு. நல்ல கேட்ச். அண்டர் லைட்ஸ். குட் எஃபர்ட்டுங்க. எக்ஸாக்ட்லி. நீ விவேக்ராஜ் செய்த தவறு செஞ்சிருக்காரா? பிரான்சிஸ் ராக்கின்ஸ் செக் பண்றாங்க.
First contact is within the field of play. Keep it rolling. Keep it rolling. Keep it rolling. Satisfied. Catch is taken cleanly. I have my decision for you on the big screen. அவுட் டிசிஷனா வரப்போகுது, சந்தேகம் எதுவும் கிடையாது. அவுட். இன்னொரு விக்கெட். முருகன் அஸ்வின் லாஸ்ட் ஹோப், அதுவும் காலி. அவுட் ஆயிருக்காரு ராஜ்குமார். ஒரு சிங்கிள் ஆட தான் முயற்சி பண்ணாரு, பட் முருகன் அஸ்வின் போன மேட்ச் பண்ண முடியல. அவுட் ஃபார் 4, 123 for 8. நேத்தி மாதிரி இல்லை, திண்டுக்கல் டிராகன்ஸ் மாதிரி. ஆஹா, இன்னொரு விக்கெட்டும் காலியா. நேராக லபக்குன்னு போய் விழுந்திருக்கு லாங் ஆன்ல. எஸ், மோர் ஆர் லெஸ் இன்னும் 17 ஓவரில் மேட்சே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 9வது விக்கெட்டும் காலி மாதிரி. பாராட்டியே ஆகணும், பட் சரவணன் அவுட் ஃபார் 0, 124 for 9. அது இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு மாறிடும். காட் பிஹைண்ட் கான், ஒரு ஹியூஜ் வின் அங்க பார்க்குறோம். ஈஸ்வரன் finishing things off around the wicket. வந்த அந்த ஆங்கிள் வசீம் இன்னைக்கு அவர் பேட்டிங் மட்டும் இல்லாம கீப்பிங்லயும் கலக்கியிருக்காரு. ஒரு அருமையான வெற்றி, ஒரு அபாரமான வெற்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்துல திருச்சி வின் பண்ணியிருக்காங்க. 67 ரன் வித்தியாசத்துல ஒரு மாபெரும் வெற்றி. லாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது, பட் இவங்க கிளாரிட்டியோட வந்து ஆடினாங்க. 67 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான ஒரு வெற்றி. டைம் டு வேக் அப் அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா எழுந்து ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கார்டை பார்க்கும்போது ஹரி நிஷாந்த் கேப்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபார்முக்கு வந்தாரு, பட் இருந்தாலும் அது போரல. மற்றபடி அங்கே டபுள் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 3 பேர் தான் வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் 19. அங்கே யாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. லோகேஸ்வர் போன மேட்ச் நல்லா ஆடினாரு, கௌஷிக் அவங்க யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஒரு பேத்தட்டிக் பேட்டிங் டிஸ்பிளே.